விவேகமும் வெற்றியும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த செவ்வாய் வக்கர பயிற்சி பலன்கள் அமோக யோகத்தை தரப்போகிறது என்று மாற்று கருத்தில்லை. ஏன்னா செவ்வாய்ங்கிறது உங்கள் ராசி அதிபதிங்க. அவர் பாதகஸ்தானத்திலிருந்து நீச்சம் பெற்றிருந்தார். இப்போ வக்கரம் பெற்றது உச்ச நிலையை அடைகிறார். நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் உச்ச நிலையை அடையும். அந்த நிலையில் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகிறான்னு பார்ப்போம். குறிப்பாக திருமணஸ்தானாதிபதி உங்களுக்கு கலஸ்தரகாரகன் சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் அனுபவிக்கிற ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ திருமணத்துக்கு என்ன சொல்ல போகிறான்னு பார்ப்போம். 10ஆம் அதிபதி 2, 3 இந்த நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறாருங்க. இப்போ தொழில் சம்மந்தப்பட்டதை பார்ப்போம். இப்படி ஒவ்வொன்றா உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த இதில் இந்த வக்கர பயிற்சியில் அமோக யோகம். இது எப்போ நடக்குதுன்னா ஜனவரியிலிருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வுகள் நடக்கும். கடகத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனம் வரைக்கும் பயணிக்கிற வாய்ப்பு உண்டு. அப்போ வக்கர ஒரு ராசியே மாறுதுங்க, பின்னோக்கி வருது. அப்போ என்னென்ன பலன்கள் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். பொதுவாக உங்கள் ராசிக்கு நான் முதல்ல பேச போகிறது தொழில் ஸ்தானங்க. ஏன்னா உங்கள் 6ஆம் அதிபதி உங்கள் ராசி அதிபதி வக்கரம் பெற்று நீச்சம் பெற்றிருந்தார். அப்போ வேலை என்பதில் உறுதித்தன்மையற்று சில இடமாற்றங்கள் பயணங்கள் இருந்து அதன் மூலம் ஒரு லாபம் இல்லை என்று ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. போயிட்டு வந்தது அலைச்சல் மிச்சம், உடல் உபாதை மிச்சம், தொந்தரவு வந்தது, வியாதி வந்ததுன்னு சொன்னது பல பேர். அப்போ அத்தனை மைனஸும் இப்போ ப்ளஸ்ஸாக மாறுறதுக்காக வக்கரம் பெற்று இப்பொழுது உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. வேலையில் நிரந்தர தன்மை கிடைக்கிறது. சார் ஜாப் நிரந்தரமாக இருக்குமா, பிரச்சனை இருக்குமா? இப்போ ஜாப் ஷூரிட்டி வருகிற காலகட்டம். இவ்வளோ வளர்ச்சியில் கொடுக்குது பாருங்கள். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி, அது தொழில் ஸ்தானாதிபதி, அவர் 2, 3 நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். தொழிலில் வளர்ச்சி, வெற்றி, புதிய முயற்சிகள், ஆதாயம் உண்டு. அது மூலம் மட்டும் இல்லை, புது நபர்கள் அறிமுகம். இந்த நேரத்தில் 10க்குரியவர் 10 சூரியனாக வரனால அரசாங்க நிதி உதவிகள் உண்டு. சூரியனை நிரந்தரங்க, காலையில் வருவார், சாயந்தரம் போவார். அப்போ நிரந்தரமாக வருமானம் வருகிற சூழ்நிலை உண்டு. நண்பர்கள் மூலம் ஆதாயம். ஏன்னா 11ஆம் அதிபதி சேர்வை வருது. நண்பர்கள் தொழிலுக்கு உதவி வருவார்கள். அப்போ வேலை தொழில் இரண்டும் வளர்ச்சி கொடுக்கிறது. புது முயற்சிகள் பண்ணுறீங்கன்னா ஜாதகம் பிரசன்னம் இது மாதிரிலாம் பார்த்து வளர்ச்சி பண்ணணும். அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ரைட். உங்கள் 3, 4க்குரிய சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். கூட 7ஆம் அதிபதி சேர்க்கார். அப்போ என்ன வர்றாருன்னா திருமணம் என்ற ஒரு சுப செய்திகள், திருமணம் உறுதியாகும் தன்மை ஒன்று. வேலைக்கு நிரந்தர வருமானம் உள்ள ஒரு ஜென்ஸாக இருந்தால் ஆணுக்கு பெண் வருவாங்க சொல்லுவோம். பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிற காலகட்டம். பெண்ணாக இருக்கிறவங்க வருகின்ற கலஸ்திரம் நல்ல நிரந்தர வேலை உள்ள ஆட்கள். ஆக மொத்தம் லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஜாப் ஷூரிட்டி உண்டு. வீடு கட்டுற யோகம், அது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட்டின வீடை வாங்கி லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணுற யோகம் வந்திருக்கு. எலக்ட்ரிக் இவி வெஹிக்கிள், சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த நேரத்தில் தான் ஃபோட்டோக்கு ஃப்ரேம் போடுறது, டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி புது வீடு உபகரணங்கள், வீட்டுக்கு அடிப்படை தேவை உபகரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு, 11 கேது. இந்த ராகு பகவான் 5லேருந்து என்ன ஒரு சில சஞ்சலத்தை கொடுத்துட்ருக்கார். இப்போ நிறைய பேர்த்துக்கு நான் அந்த விருச்சிக ராசிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மருத்துவத்தின் மூலம் குழந்தை, ரொம்ப நாளாக குழந்தைகளும் மருத்துவத்தின் மூலம் குழந்தை வாய்ப்பு இருக்குங்க, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். அப்படி ஏதாவது ஜாதகம் யாருக்காக பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், அதுக்கு விளக்கங்கள் கொடுத்துருவோம். ரைட். இப்போ குழந்தை என்ற ஸ்தானம் நல்லபடியாகவே இருக்குது. ராகு பகவான் தடை செய்யவில்லை. அதுக்குண்டான அதிபதி 7ல் பயணிக்கிறனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுப நிகழ்ச்சியை நடக்கும். அதுவும் குழந்தை பிறப்புக்கும் நல்லாயிருக்கு. 2க்குமே காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. 5, 7 தொடர்பு, அதை 11 வேறு பார்க்க. காதல் திருமணம், உறவில் திருமணம், மனதுக்கு பிடித்த திருமணம் உண்டு. குழந்தை வளர்ச்சி உண்டு. 2வது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ குழந்தைகள் வகையில் ஆகாது. குரு பகவான் ராசியை பார்த்து சனியும் பார்க்கறனால இந்த நேரத்தில் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், எழுத்து வேலைகள் நிறைவேறப் போகிறது. வாய்ப்புகள் தானாக தேடி வருகிற காலகட்டம். உங்கள் 12ஆம் அதிபதி அவர் 4வது இடத்துல வெளியூரில் சொத்து வாங்கக்கூடிய உண்டு. ஃபாரின் பிராண்ட் வண்டி, இப்போ வண்டி வாங்கினா ஃபாரின் பிராண்ட் வண்டியாக இருக்கும். நான் அதை நிறையவே சொல்லியிருக்கேன். இந்தியன் பிராண்ட்னா டாட்டா, மகேந்திரா, இதெல்லாம் இந்தியன் பிராண்ட் சொல்லணும். இது தவிர மற்ற பிராண்ட் வண்டிகள், வெளிநாட்டு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது. ரைட். இப்போ
3ஆம் அதிபதி 4, அது 12ஆம் அதிபதி தொடங்கும்ல. இந்த நேரத்தில் செக்லீஃப் சைன் பண்ணுறது இந்த ஒரு மாதம் தவிர்க்கணும். செக்லீஃப் கொடுக்கறது, இஎம்ஐ சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் கண் கூட கவனிக்கணும். கரெக்டாக போகுதா வருதா, கரெக்டாக பணம் வந்துடுச்சா, பணம் வந்ததுக்கப்புறம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்கள் 11ஆம் அதிபதி 3 நல்ல ஸ்தானத்தில் பண்ணலாம். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர சூழ்நிலை வந்திருக்குங்க. உறவுகள் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்ட உறவுகள் ஒன்று சேர்கிற வாய்ப்புகள் உண்டு. அப்போ உறவு வகையில் என்னென்ன கசப்புகளோ அதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. இப்போ மலை கோயில்கள் சென்று வழிபாடு செய்கிற சூழ்நிலை வந்திருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் வீடு மாறுறது, இடம் மாறி இருக்கீங்க. வீடு சம்மந்தப்பட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கு. புது வீடு குடிபுகுதல் பொதுவாக கார்த்திகை மாதம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தை தான் போகணும். மார்கழி மாதம் வீடு குடிமாற்றத்துக்குண்டான காலகட்டம் அல்ல. அப்போ கோயிலுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்றுக்காங்க. ரைட். இந்த ராசி எண்கள் நிறங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி நான் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரைட். இப்போ இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 6, 10 உங்கள் ராசியை பார்த்துருக்கார். இந்த நேரத்தில் அர்த்தாஷ்டர சனியாக இருந்தது. இப்போ இந்த நேரத்தில் தாயின் உடல் உபாதைகள் வந்துட்டுருக்கிற காலகட்டத்தை, தாயுடன் ஏற்பட்ட கசப்புகள் குறைய போகுது. பூர்வீக ஊருக்கு பூர்வீக ஊருக்கு போனாலே சின்ன ஒரு அவமானம் ஏற்பட்டுட்டு இருந்தது. அந்த அவமானங்கள் வெகுவாக குறைகிற காலகட்டம் வந்தாச்சு. இப்போ பூர்வீக ஊருக்கு இப்போ போகலாம். இனிமேல் இந்த செவ்வாய் தான் வக்ர பயிற்சியில் என்ன பண்ணுது அப்படின்னா, குறிப்பிட்ட காலத்துக்கு 8ஆம் இடத்துக்கு பயணிக்கிறாருங்க. 8னா வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்டதில் சமாதானம் ஏற்படுத்துகிறது. பூர்வீக ரீதியான சொத்துக்களுக்கு ஒரு விருத்தி கொடுக்கறது. ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு 50 வயது நபர்கள், சார் பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்குது, தந்தையோட சொத்து வருமா, பூர்வீக சொத்து வருமா, நான் பெண்ணாக இருக்கேன், எனக்கு எழுதி தருவாங்களா, அதெல்லாம் சொத்து சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு உறுதியாக உண்டு. நகை சேகர யோக கட்டம், நகை நட்டுகள் சேர்ற யோக காலங்கள் வந்தாச்சு. இப்போ இந்த நேரத்தில் நகை சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் உறுதியாக நீங்கள் அதை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ரைட். இப்போ ஹெல்த் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கமெண்ட் பண்ண கேள்வியில் அதுக்குண்டான கேள்விகள் சொல்லிவிட்டு பதில் போகிறேன். இந்த கேள்விகள் என்ன வந்ததுன்னா, மன இறுக்கமாகவே இருக்குது. என்ன காரணம்? குரு பகவான் பார்வை இருந்து மன இறுக்கம், அது என்ன? ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதும் சரி, இந்த ரத்தத்திலோட அணுக்கள் எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருந்தது. சுகருங்கிறாங்க, அதுங்கிறாங்க. இந்த முடிவு வராமல் இருந்தது என்ன? வீடு புதுசாக இடம் மாற்றிட்டோம், அந்த வீடு வாஸ்து செட் ஆகலை. இந்த மாதிரி இன்னொரு 4-5 கேள்வி கேட்டது எனக்கு டக்குன்னு ஞாபகம் இருந்தது. இன்னொரு கேள்வி இதில் என்னென்னா, அஜீரணம் சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கேள்விக்கு மன இறுக்கம் சம்மந்தப்பட்டது தற்காலிகமாக, இனி சரியாக போயிடும். உங்கள் குரு பகவான் பார்வை இருந்தாலும் சனி பெயர்ச்சி நடக்கப் போகிறது. அதனால் உங்கள் சனி பார்வை இருக்கும்போது உங்கள் ராசி அதிபதி நீச்சம் பெற்றிருந்தனால தான் இந்த பாதிப்பை தவிர மற்ற பாதிப்புகள் நீச்ச பங்கமானனால இனி பயப்பட தேவையில்லை. மன நெருக்கடி விலகுது. இந்த அஜீரணம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு பொதுவாகவே அதுவும் 6ஆம் அதிபதி செவ்வாயின் பிரச்சனையாக தான். செவ்வாய் வக்கரமிட்டு நல்ல ஸ்தானத்துக்கு வரனால் அஜீரணம் சம்மந்தப்பட்ட நோய் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வெகுவாக குறைகிறது. இந்த ரத்தத்தில் அணுக்கள் எல்லாமே செவ்வாய் தான் காரணம். ரத்தத்தில் அணுக்கள் எண்ணிக்கை எல்லாம் அதிகரிக்கிறது. சுகர் கேட்டிருந்தீங்க இல்லையா, சுகர் சம்மந்தப்பட்டு செக்கப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் பயணிக்கலாம். சுகர் சம்மந்தப்பட்டது அதை மட்டும் பார்த்துக்கங்க. மூச்சு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருந்தால் மட்டும் கவனிங்க. ஏன்னா இத்தனை தொந்தரவுகள் மாறி மாறி வந்திருக்கு. ஒரு சில ஜாதகரியாக மாறி வந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் நீ சரியாகி போயிடும் என்று மாற்றுக்கிறதுல ஒரு சில வழிபாடுகள் தேவைப்படுதுங்க. ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள் தேவைப்படுது. அதை சொல்லிட்டு போகிறேன். பொதுவாக உங்கள் ஜாதக ரீதியாக முருகர் கோயிலுக்கு அடிக்கடி முருகர் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு சென்று வர வளர்ச்சி. அது முருகர் பார்த்திங்கன்னா, இந்த முருகர் மயில் உள்ள முருகர் இல்லை வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர், இன்னும் மயிலோடு இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர் கோயில் சென்று வழிபட நினைத்த காரியம் வெற்றி, நினைத்ததில் வளர்ச்சி ஒன்று. அப்போ இந்த கோயிலுக்கு மட்டும் சென்று வழிபாடு செய்யும். இது மட்டும் இப்போது போதும். ரைட். ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள் பயன்படுத்திக்க அமோகமாக இருக்கும். பயன்படுத்த வேண்டிய எண்கள் பார்த்திங்கன்னா 1, 5, 6, 3. இந்த எண்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிழமையில் பார்த்திங்கன்னா வியாழன், புதன், வெள்ளி, ஞாயிறு, எத்தனை கிழமை வந்துருக்கு பாருங்கள். இது உறுதியாக வெற்றியாக இருக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.